அண்மை செய்தி. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், எல்.கே. சுதீஷ் தற்போது தனியாக சந்தித்து பேசியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது நயினார் நாகேந்திரன் மற்றும் எல்.கே. சுதீஷ் சந்திப்பானது நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்படுவது என்பது வழக்கம். இதில் நீதிபதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில்தான் பாஜக தரப்பிலிருந்து நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதேபோன்று தேமுதிக தரப்பிலிருந்து எல்.கே. சுதீஷ் அவர்களும் கலந்து கொண்டனர். இந்த தேனி சந்திப்புல எல்.கே. சுதீஷ் அவர்களும் நயினார் நாகேந்திரனும் 10 நிமிடத்திற்கு மேலாக இவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, அன்போனி தரப்பு, அதிமுக, புரட்சி பாரதம், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்துள்ளனர். தேமுதிக கட்சி எந்த கூட்டணியில் இருப்போம் என்று இதுவரை தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். இந்நிலையில்தான் கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற அந்த தேனி விருந்தில் பாஜக மாநில தலைவரும் தேமுதிக கட்சியினுடைய சுதீஷ் அவர்களும் 10 நிமிடத்திற்கு மேலாக பேசியிருந்தார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்.கே. சுதீஷ் அவர்கள் மீது தோள் மீது கை போட்டு 10 நிமிடத்திற்கு மேலாக பேசியிருந்தார்கள். குறிப்பாக கூட்டணி கட்சிகள் குறித்தும் அதிக அளவில் பேசியிருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேமுதிகவும் அதிமுக கட்சியுடன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று முன்பே தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் இவர்கள் 10 நிமிடத்திற்கு மேலாக பேசியதற்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக கட்சி இணையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எல்.கே. சுதீஷ், என்ன சார் நீங்கள் பேசுறீர்கள், கூட்டணி முடிவாகிவிட்டதா, 10 நிமிடத்திற்கு மேல் நீங்க பேசினீர்கள் என்ற செய்தியாளர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு எந்த வித பதிலும் அளிக்காமல் அவர் சென்றார். இறுதியாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சந்தித்திருந்தார்கள். அவர்களிடமும் இந்த கேள்விகள் என்பது கேட்கப்பட்டது. அதில் இது குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற தேநீர் விருந்தில் குறிப்பாக பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். எல்லாருடைய கட்சி தலைவரிடமும் நான் இயல்பாக பேசினேன். அதே போலதான் என்னுடைய நெருங்கிய நண்பர் எல்.கே. சுதீஷ் அவர்களும் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பேசிக்கொண்டோமே தவிர அரசியல் பற்றி நாங்கள் முழுமையாக எதுவும் பேசவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டு வருகிறது. என்னதான் இருந்தாலும் கூட இவர்கள் 10 நிமிடம் பேசியதற்கு குறிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பது என்பதுதான் தெரிகிறது. இறுதியாக இருவரும் பேசிவிட்டு இருவரும் தங்களுடைய கைகளை கொடுத்து குலுக்கிக் கொண்டுதான் அந்த இடத்திலிருந்து சென்றார்கள். ஏனென்றால் சாதாரணமாக பேசுவது என்றால் அவர்கள் 10 நிமிடத்திற்கு மேல் பேசுவதற்கான வாய்ப்புகள், ஏனென்றால் இவர்கள் தனியாக சென்றுதான் அவர்கள் 10 நிமிடம் பேசினார்கள். அதன் எதிரொலியாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக கட்சி இணையம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். எழுபத்தி குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காக எங்களது மாநில துணைத் தலைவர்கள் மதிப்புக்குரிய திரு ஜெயபிரகாஷ் அவர்கள், மதிப்புக்குரிய கருநாகராஜன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை அவர்களோடு நாங்கள் இதில் கலந்து கொண்டோம். இதில் பல்வேறு கட்சிகள் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், வளர்மதி அவர்கள்லாம் கலந்து கொண்டிருந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் கலந்திருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார்கள். அதே வகையில் மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள், நாங்கள் தற்சயமாக சமைத்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தின் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக்கொண்டமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. இல்ல இப்ப நாங்க எல்லாரையும் பேசிட்டு இருந்தோம். எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் தனியா பேசிட்டு தான் இருந்தோம். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள்ட்டையும் தனியா பேசிட்டு இருந்தோம். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம்.
டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடமும் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். இதில் வந்து அரசியலே கிடையாது. இன்னைக்கு குடியரசு தின விழா தேநீர் ஒவ்வொரு கட்சியில சேர்க்கக்கூடிய வேலையில பாஜக ஈடுபட்டு வருது. அது போல இந்த கட்சிகளையும் சேர்க்கறதுக்கான வேலையில இப்ப நீங்க இறங்கி இருக்கீங்களா? உங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நீண்ட நேரமா ஒரு 10 நிமிடங்கள் தனித்தனியா பேச்சுவார்த்தை நடந்துட்டு. இன்றைக்கு முழுக்க முழுக்க தேநீர் விருந்து.